வடகிழக்கு பருவமழை காலத்தில் சேதமடைந்த பொது வசதி கட்டமைப்புகளை பழுது பார்க்க சுமார் 330 மில்லியன் ரிங்கேட் தேவைப்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். அவற்றில் 225.9 மில்லியன் ரிங்கேட் சாலைகளை பழுது பார்க்கவும், 47.4 மில்லியன் ரிங்கேட் கூட்டரசு சாலைகளை பராமரிக்கவும், 54.5 மில்லியன் ரிங்கேட் மலைச்சரிவு பகுதிகளை சீரமைக்கவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஒதுக்கீடு போதுமானதாக உள்ளது. எனினும் இந்த பருவ மழைக்கால சேதங்களை மதிப்பீடு செய்து கூடுதல் நிதி தேவைப்பட்டால் பொருளாதாரம் மற்றும் நிதி அமைச்சிடம் கோரப்படும் என்றார் அவர். கடந்த ஆண்டுகளைப் போல் அல்லாமல் இவ்வாண்டு நல்ல வேளையாக தற்போது வரை நிலவரம் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அடிப்படை வசதிகளை பழுது பார்க்க பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் 500 மில்லியன் ரிங்கேட் சிறப்பு ஒதுக்கீட்டை அறிவித்திருப்பதே அரசாங்கத்தின் கடப்பாட்டை உணர்த்துவதாக தெரிவித்தார்.